அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம், சதுர்த்தி விரதம் கூடிய நாளில் இந்த சோபகிருது ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனியுடன் சூரியன், மீனத்தில் ராகு என இந்த மாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் இந்த மாசி மாதம். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கும்பராசியில் உள்ள சனி பகவானுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்ய போகின்றார். சனி பகவானும் சூரியனும் எதிர்கிரகங்கள். இந்த இரண்டு எதிர் கிரகங்களின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் நடைபெற இருக்கின்றது. சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதோடு அங்கு ஏற்கனவே ஜென்மசனியாக ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகின்றார் சனி பகவான். சூரியனின் புதல்வன் சனி என்றாலும் அவர் பிறந்ததிலிருந்து நிலவும் சில சர்ச்சைகளால் இருவரின் உறவு மோசமானதாக அமைந்துவிட்டது. இருந்தாலும் ஒருவர் லட்சியத்தை நிர்ணயிக்கவும் அதை செய்து முடிக்கக்கூடிய எண்ணத்தை தரக்கூடியவர் சூரியன். அதை செய்து முடிக்கக்கூடிய உந்துதலை தருபவர் செவ்வாய். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் மனநிலை, நல்ல வேலை செய்யக்கூடிய மனநிலையை தரக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர் நல்ல வேலை, தொழில் என செய்து சிறப்பாக பொருள் ஈட்ட செய்வார். மாசி மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம். மாசி மாதம் என்பது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்கும் மாதம். மாசி மாதத்தின் 30 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுகின்றது இந்த மாசி மாதம். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாசி மக நட்சத்திர திருநாளில்தான் மாசி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கும், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டுவோருக்கும் எல்லாவித தோஷங்களில் இருந்தும் விடுபடச் செய்வார் பிள்ளையாரப்பன். மாசி மாதத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள். சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது இந்த மாசி மாதத்தில்தான். எனவே மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம். மாசி மாதத்தன்று மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயனம் செய்வதும் சிறந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திர நாளில்தான் அவதரித்தார். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே மாசி மாதத்திலும் மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாளிலும் நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது 3 மடங்கு பலன்களை தரும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்கின்றோம். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில்தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். மாதந்தோறும் வருகின்ற ஏகாதேசியே சிறப்புமிக்கதுதான். அதே போல மாசி மாதத்தில் வருகின்ற ஏகாதேசியில் விரதம் இருப்பது மகா புண்ணியம், சகல தோஷங்களையும் போக்கும். பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களை போக்கி பேய்க்கும் நற்கதி கொடுக்கும். இரு ஏகாதேசிகள் வருவது இந்த மாசி மாதத்தில் தான். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அந்த துறைகளில் எடுத்துக்கொண்ட கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடலாம். ஆத்மார்த்தமாக ஈடுபடுங்கள், உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் மாசி 1ஆம் தேதி சுக்கிரன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 1ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 19ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாசி 25ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் அதிமுக்கிய யோக கிரகங்கள் அனைத்தும் பிரமாதமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. உங்கள் ராசிநாதனை விட செவ்வாயும் சுக்கிரனும், சுக்கிரனை விட மாத பாதி வரை சனி பகவானும் யோகமான அமைப்பில் அதிர்ஷ்டத்தை தருகின்ற பக்குவத்தில் சுழல்கின்றார்கள். ராசிநாதன் ஜென்மசனியாக ஆட்சி பெற்று ஏழரை சனியாக அமர்ந்திருக்கின்றார்.
அதனால் இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து 21 தினங்கள் முடிவதற்குள் அதிர்ஷ்டமான உயர்வுகளும் அனுகூலங்களும் பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும். அதே நேரம் 2 8 அமர்ந்திருக்கின்ற ராகுகேதுக்கள் அனாவசிய பீதியை பயத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் தொடங்கி 11 தினங்கள் வரை கவனத்தோடு செயல்பட வேண்டும். வசதி வாய்ப்பு ஆடம்பர பொன்பொருள் சேர்க்கைகளும் அபரிமிதமாகவே ஏற்படும். குடும்ப நிலைமை நல்லபடியாகவே நகரும். இல்லத்தாருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படாது. உத்தியோகம், பணி, பொறுப்பு, பதவி விஷயங்களில் நீடிக்கின்ற குளறுபடிகள் தீரும். ஊதிய, பென்ஷன் நிலுவைத் தொகைகளும் மாதம் தொடங்கி 9வது தினத்திற்கு பிறகு கைக்கு வரும். வருமான கோளாறுகளும் தீரும். சேமிப்பு உயரும். அனாவசிய செலவினங்கள் கட்டுக்குள் வரும். தொழில், முதலீடு, வியாபார, நிர்வாக விஷயங்களில் ஸ்தம்பிப்பு விலகிவிடும். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற தொகை இந்த மாதம் 2வது வாரத்தில் கைக்கு கிடைக்கும். சுபகாரிய திருமண விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாகவே நிறைவேறும். கடன், வழக்கு, வம்பு தும்பு, காவல்துறை சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளுக்கு ஆச்சரிய வெற்றியை தரும் மாதம் இந்த மாசி மாதம். மேலும் அனைத்து திருப்பு முனைகளை உண்டாக்கும் மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. பொன்பொருள், சொத்துப்பத்து, நிலப்புலன், வீடு கட்டிட சேர்க்கைகளும் உண்டாகும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. மனக்குழப்பங்களும் கூடும். எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம். பொல்லாதவர்களை விட்டு விலகி நல்லவர்களோடு இணைந்து செயல்பட்டால் உள்ளம் மகிழும் சம்பவங்கள் நிறைய சந்திக்கலாம். இல்லை என்றால் அல்லல்பட்டு அதற்கு பரிகாரங்களை தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. உடன்பிறப்புகள் வழியில் இருந்த விரிசல்கள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விரதங்களும் வழிபாடுகளும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் திருமண முயற்சிகளில் இருந்த தடை அகலும். பக்குவமாக பேசி பாராட்டை பெறுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஏற்றுமதி வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் கர்மஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலதனம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க விரும்புவீர்கள். நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். மேலும் மாத தொடக்கத்தில் சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் சஞ்சரிப்பால் வீண் அலைச்சல்களில் இருந்து விடுபடுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். செல்வந்தர்களின் ஒத்துழைப்போடு திடீர் திருப்பங்களை காண்பீர்கள். செல்வ நிலை உயரும். சேமிப்பு கரைகின்றது என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அதன் விற்பனை மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மேலும் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை சனி பகவான் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிப்பார். பணவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் வந்து சேர வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்ப இயலாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பிள்ளைகளின் திருமணம், பெற்றோரின் மணிவிழாக்கள் போன்றவை நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் பலவும் நிகழும். இந்த நேரத்தில் சொந்த வீடு வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது நன்மைதான். ராகுவை போல கெடுப்பானம் இல்லை என்பது பழமொழி. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பற்றாக்குறை அகலும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமை அதிகரிக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. உடல் நல குறைபாடு அகல ஒரு தொகை செலவாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. இதன் விளைவாக பெற்றோரின் மணிவிழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். வீடு வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தீர்த்த யாத்திரை, தெய்வ வழிபாடு போன்றவற்றில் நம்பிக்கை கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். இந்த கும்பராசி பெண்களுக்கு அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து குடும்ப சுபீட்சம், வசதி வாய்ப்பும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்பாக நீங்கள் விருப்பப்பட்டது மாதிரி அமைய சிரமம் உண்டாகலாம். விவசாயிகளுக்கு சக நில சொந்தக்காரர்களால் ஏற்பட்டிருக்கின்ற எல்லை பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய அனுபவமில்லாத நபர்களை தயாரிப்புகளில் இணைத்துக் கொள்ளும் பொழுது கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்திலிருந்து உங்களுக்கான உயர்வு பொருட்டு திடீர் அழைப்பு வரலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, அஸ்வினி, கார்த்திகை, ரோகிணி, பூசம், பூரம், அஸ்தம், அனுஷம், திருவோணம், அவிட்டம். இந்த மாத புதன்கிழமைகளில் ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடு செய்து வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடும் ஸ்ரீ நடராஜர் வழிபாடும் செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.